வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு லோன்லினஸ்னு ஒரு நல்ல அருமையான கதைய பார்க்க போறோம். இந்த கதை எதை பற்றினா, வாலிபன் ஒருவனுக்கு குடும்பம் இருந்தும் அவன் தனிமையில இருந்து அவன் மீது பாசமும் அன்பும் காட்டாமல், அவனும் மற்றவர்களிடம் அதை காட்டாமல் இருக்க, அவனுக்கு துணையாய் ஆறுதலாக அவனுடைய அம்மா அவன் பக்கம் நின்றார்களா, இல்லை அவனின் மற்ற குடும்பத்தினர் போல் அவனை ஒதுக்கி வைத்து விட்டார்களா என்று பாப்போம். இதுபோல இன்னும் நிறைய கதைய கேட்க இந்த சேனலுக்கு உங்க ஆதரவு தாங்க. அப்புறமா மத்த ஒரு சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுக்கும் உங்க ஆதரவு தாங்க. அதுலயும் கதைகள் நிறைய வரும். தென் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சு இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாம் நம் கதைக்குள்ள போகலாம். நான் விஜய், 22 வயது. காலேஜ் இறுதி ஆண்டு படித்து வருகிறேன். எங்க அம்மா பேரு சுமித்ரா, 52 வயது, வீட்டு ஹவுஸ் வைஃபாக இருக்காங்க. எங்க அப்பா பேரு தருண், 58 வயது, ஒரு கம்பெனில சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜரா இருக்காரு. என் கூட பிறந்தவங்கள் 3 பேரு. எங்க அண்ணன் பேர் சஞ்சய், 26 வயசு, பக்கத்து ஊரு பேங்க்ல வேலை செய்கிறான். என் தம்பி பேரு அஜய், 20 வயசு, காலேஜ் 2ஆம் ஆண்டு படிக்கிறான். அவனுக்கு கிரிக்கெட் விளையாட்டுல ஆர்வம் அதிகம். மேட்ச் ஆட வெளியூர்லாம் போயிட்டு வருவான். என் தங்கை பேரு அனுஷ்யா, 16 வயது, ஸ்கூல்ல படிக்கிறா. ஹாஸ்டல்ல படிக்கிறதால லீவ் டைம்ல தான் வருவா. எங்க அப்பா எப்பவும் ஒர்க்ல இருப்பாரு. லீவு டைம்ல ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. என்ன பத்தி சொல்லணும்னா, படிப்பு தவிர எனக்கு கவிதை, கதை எழுதுறதுனா பிடிக்கும். சின்ன வயசுல என் கூட எல்லாரும் நல்லா பேசுவாங்க. பட் வளர வளர நான் தனிமையான மாரி ஒரு ஃபீல் வந்தது. என் கூட பேசவும் குறைந்து போச்சு. எனக்கும் அவங்க கூட பேசுறதுக்கு இஷ்டமில்லாம தான் இருக்கு. என் கூட பிறந்தவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, எங்க அம்மாவும் என்ன தனியா விட்ட மாரி இருந்தது. அவங்களும் என் கூட நல்ல சகஜமா பேச மாட்றாங்க. பட் அவங்களோட மத்த பசங்க கிட்ட நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்க. என் சகோதரர்கள் என்ன கிண்டல் பண்ணி பேசும்போதும் சரி, என்ன குறைச்சி பேசும்போதும் சரி, எங்க அம்மா எனக்கு எப்பவும் துணை நின்றதில்ல. எனக்கு சில சமயம் தோணும், ஏன் எங்க அம்மா என்கிட்ட நல்லா பேச மாட்றாங்க? நான் எதுனா தப்பு பண்ணிட்டேனா, இல்ல நான் இவங்க மகன் இல்லையான்னு தோணும். எங்க அம்மா இப்படி பண்றாங்கன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும். எனக்கு நானே, நீ ஒரு அனாதை, படிப்புலாம் முடிச்சு வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை விட்டு போயிடுன்னு சொல்லிப்பேன். நம்ம அம்மா கிட்ட சில கேள்விகளை கேட்க நினைப்பேன். பட் எனக்கு அம்மாவிடமுறை தனியாக பேச வாய்ப்பு எப்போதும் கிடைக்கல. வழக்கம் போல் இருக்க அன்றி ஒரு நாள் அம்மா எங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டாள். நான் கடைசியா போனேன். நாங்கள் 5 பேரும் சாப்பிட்டு இருக்க எல்லாரும் அவங்களுடைய தினமும் நடக்கிற விஷயத்த சொல்லின்னு இருந்தாங்க. அப்பா, என்னடா படிப்புலாம் எப்படி போகுது என்று என்னை கேட்க, தம்பி சிரித்தபடி, அவனுக்கு எங்க போது 2 அரியர்ஸ் இருக்கே. நான், உன்ன வேலை என்னமோ அத பாரு, ஏன் விஷயத்துல வராத. அப்பா, ஒழுங்கா அரியர்ஸ கிளியர் பண்ற வழிய பாரு, சும்மா கவிதை கதைன்னு எழுதின்னு இருக்காத. நான் மட்டுமா இப்ப படிக்கிறேன்? உன் கடைசி பையனும் தான் படிக்கிறான். அவனும் தான் விளையாடுறதுக்கு போறான். அவனை அதை நிறுத்துன்னு சொல்ல மாட்டீங்க அப்பா. அதனால அவனுக்கு யூஸ் ஆகுது, காசும் வருது அவனுக்கு. நான், இந்த வீட்ல காசு தான் முக்கியம் போல. காசு இருந்தாதான் அன்பு பாசம்லாம் காட்டுவீங்க போல. சஞ்சய், உனக்கு என்னடா ப்ராப்ளம்? நானா இங்க ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் ஸ்டார்ட் பண்ணனா? அஜய், ஆமா நீதான். நான், ஒழுங்கா வாய மூடிட்டு இரு, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அம்மா, அப்படிலாம் பேசாதடா, ஏன் அப்படி சொல்ற? நான், உண்மையதான் சொல்றேன். அவன் பத்தி சொன்னதும் சப்போர்ட்டுக்கு வர நீங்க. இவ்ளோ நேரம் நான் பேசுறப்ப எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்தீங்களா? தொடக்கம் ஏன் அவனை பேசாம இருக்க சொல்ல வேண்டியது தானே, நீங்க அதுல சொல்ல மாட்டீங்க என்று கோபமாக எழுந்து சென்றேன். பின் அப்படியே 6 மாசம் காலம் ஓடிப்போக நான் காலேஜ் முடிக்க, பட் எக்ஸாம் ரிசல்ட் வரல. எல்லாரும் காலையில சாப்பிட அமர, அப்பா அம்மா கிட்ட பிசினஸ் ட்ரிப்பு மாதிரி இந்த சனி ஞாயிறு போறத சொன்னாரு. சஞ்சய், நானும் இருக்க மாட்டேன். என் ப்ரொமோஷனுக்கு ட்ரைனிங் ஒன்னு போகணும் அந்த நாள்ல. அஜய், வாவ், நானும் இருக்க மாட்டேன். எனக்கும் அன்னைக்கு கேம் இருக்கு. அப்பா, சூப்பர்டா, எல்லாரும் அப்படிதான் உழைக்கணும் குடும்பத்துக்காக. ஆமா விஜய், உனக்கு அன்னைக்கு எதனால் ஒர்க் இருக்கா? அஜய், அவனுக்கு எங்க இருக்க போது என்று கூற நான் அவனை முறைத்தபடி, இல்லப்பா, என் மனசுல எக்ஸாம்ல பாஸ் ஆனதும் முதல்ல இந்த வீட்டை விட்டு போகணும், நமக்காக இங்க யாரும் இல்லை என்று மனசுல புலம்பிக் கொண்டிருந்தேன். அப்பா, சோ அம்மாவ நீதா பத்திரமா பாத்துக்கணும், புரியுதா? நான், சரிப்பா. அஜய், அவனையே யாரையாவது பாத்துக்கணும். அம்மா, போதும் சும்மா இருடா, சண்டை போட போறான். எனக்கு கோவம் வந்து, அம்மா நீங்க எப்பவும் எனக்காக நிக்க மாட்டீங்களா?
அவங்கிட்ட அந்த மாதிரி பேசாத தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. பட் நான் தான் தப்பு பண்ண மாதிரி என்ன குறை சொல்றீங்க? நான் உண்மையாவே உங்க பையன்தானா இல்ல அனாதையா நானு என்று கோவப்பட்டு எழுந்து சென்றேன். இரவு சாப்பிட்டு மறுநாள் காலை என்னையும் அம்மாவையும் தவிர எல்லாரும் கிளம்பி போனார்கள். அம்மா அவள் வேலையை பார்க்க சென்றாள். நான் சாப்பிட்டு வெளியே போக அவளிடம் எதனா வாங்கி கொண்டு வரணுமா என்று கேட்டேன். அவள் அதுல எதுவும் தேவையில்ல, வீட்லெல்லாம் இருக்கு என்று சொன்னாள். அவள் சோகமா இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வீட்ல இல்லனா கூட கவலைப்பட மாட்டாள். பட் அவ பாசமான பசங்க வீட்ல இல்லனதும் வருத்தம் பாரு என்று புலம்பிக் கொண்டு சென்றேன். மதியம் நான் வீட்டுக்கு வர இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு அவள் டிவி பார்த்து கொண்டிருக்க நான் காலைல போய் வாங்கி வந்த சரக்கை என் ரூமுக்கு எடுத்து சென்றேன். அம்மா என்ன கூப்பிட நான் எழுந்து சென்றேன். நான், என்ன விஷயம்மா? அம்மா, என் கூட கொஞ்ச நேரம் உட்காரு பாரு. நான், யாரு என்கிட்டயா சொல்லுறீங்க? அம்மா, சும்மா காமெடி பண்ணாதடா. நான், என்கிட்டலாம் நீங்க பேச மாட்டீங்களே, என்ன புதுசா? அம்மா, என் பையன்கிட்ட பேச இதுல என்ன இருக்கு புதுசா? நான், எனது உங்க பையனா? இப்பதான் தெரியுதா நான் உங்க பையனு? ஏன் இத்தனை நாளா தெரியலையா? அம்மா, நீயும் என் பையன்தாண்டா, நீ ஏன் பிரிச்சு பேசுற? நான் பிரிச்சு பேசல. நீங்க தான் என்கிட்ட பேசுறதையே விட்டுட்டீங்க. நீங்க எப்பவும் உங்க 2 பசங்க மேல தான் பாசமா இருப்பீங்க. என்ன வெளியாள் மாரிதானா ட்ரீட் பண்ணுவீங்க? அம்மா, அப்படிலாம் இல்லடா. நீதான் என் செல்ல மகனே. நான், அப்படின்னா அவங்க ட்ரீட் பண்ற மாரி என்னையும் நடத்துங்க. அம்மா, பொறாமைலாம் படுற பாரு. நீ பொறாமைலாம் படுற ஆள் இல்லையே. நான், நீ அப்படியே வசிக்க. உனக்கு என் கஷ்டம் சொன்னா புரியாது. இப்ப கூட நீ இவ்ளோ நேரம் பேசுறனா உன் பசங்க இங்க இல்ல. அதனால என்ன கூப்பிட்டு வச்சு பேசு. அவங்க இருந்திருந்தா என்ன கண்டுக்க கூட மாட்ட. என்கிட்ட அவ்ளோ நேரம் நீ பேசுனது கூட இல்ல தெரியுமா? எனக்கு துணையாவும் இல்ல. கோபப்பட்டா ஆறுதல் கூட சொல்ல வர மாட்ற. நான் உண்மையாவே உன் மகன்தானா? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அம்மா, உனக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கா? உங்க 3 பேருல நீ மட்டும்தான் தைரியமான பையனா இருப்பா. யாராவது உன் அண்ணன் தம்பிய திட்டுனா நீ அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்ப. அவனுங்களுக்காக சண்டையும் போடுவ. அவனுங்க அழுதுனே இருப்பாங்க. பட் நீ அடிபட்டா கூட அழமாட்ட. நீ அப்பவே பெரிய பையன் மாறி தைரியமா நடந்துப்ப. அதனால நானும் உங்க அப்பாவும் அவனுங்களுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுக்க அவனுங்களுக்கு துணையா இருந்தோம். நீ புரிஞ்சிப்பன்னு நினைச்ச. பட் உன் மனசுல இப்படி ஒரு கஷ்டம் இருக்கும்னு அம்மாக்கு தெரியாம போச்சுடா. நான், என்ன மன்னிச்சிடுமா. நான் புரிஞ்சிக்காம போயிட்டேன். அம்மா, சரி விடு அத. நான் உன் கூட இந்த 2 நாள் நல்லா ஸ்பெண்ட் பண்றேன் சந்தோஷமா. நான், என்னம்மா 2 நாள் மட்டும் தானா? அம்மா, ஆமாடா. இப்ப நம்ப மட்டும் இருக்கறதால பெருசா எனக்கு வேலையும் இருக்காது. அவங்க 3 பேரு வந்துட்டா எனக்கு வொர்க் அதிகமாகிடும். சமைக்க பாத்திரம் தேய்க்கணுனாள் அதுலயே போயிடும். அதான்டா செல்லம் அப்படி சொன்னேன். நான், இது வேற இருக்கா? சாரிம்மா. சரி, நம்ம ஈவினிங் படத்துக்கு போகலாமா? அம்மா, சரி போகலாம் என்று சந்தோஷமா சொல்ல இருவரும் மாலை படத்துக்கு போய் அங்கேயே வெளியே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்து கொண்டிருக்க நான் அப்ப அம்மா கிட்ட, அம்மா, சின்ன வயசுல என் கூட விளையாடின மாதிரி இப்ப விளையாடுறியாமா ப்ளீஸ்மா என்று கேட்க அவள் ஓகே சொல்ல அலமாரியில இருக்கிற எல்லா விளையாட்டு பொருளையும் எடுத்துட்டு வந்தேன். அதை பார்த்து அம்மா சிரிக்க இருவரும் கேரம் போர்டு வைத்து விளையாடி கொண்டிருக்க பின் அம்மா எனக்கு மேலா விளையாடணும்னு போல இருக்குன்னு சொல்லி மேலா விளையாடினேன். முதல்ல அவ வேற எதனா விளையாடலாம் இது வேண்டாம்னு சொன்னா. பட் நான் கெஞ்சி கேட்க அவள் ஓகே சொல்லி நான் என் ஆட்டத்தை தொடங்கினேன். மேலா மட்டும் விளையாடி அப்படியே நேரம் போக என்ன தூங்க சொல்ல நானும் தூங்க சென்றேன். மறுநாள் சண்டே என்பதால் என் வாங்கி வந்து கொடுத்து அவளும் சமைத்தாள். அப்புறம் நாங்க அப்படியே மால் போய் ஷாப்பிங் பண்ணி படம் பார்த்து பீச் போய் அங்கேயே சாப்பிட்டு வந்து சேர நைட் ஆக நேத்து மாதிரி இன்னைக்கும் விளையாட்டு கொண்டு இருந்தோம். எனக்கு இந்த 2 நாள் நான் இழந்த என் மொத்த சந்தோஷமும் திரும்பி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. பட் நாளைக்கெல்லாம் மாறிடும்னு எனக்கு வருத்தமும் இருந்துச்சு. அது அவகிட்ட சொல்லவும் முடியாம கஷ்டப்பட்டேன். மறுநாள் காலை எல்லாரும் வீடு வந்தார்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்க மறுபடியும் நான் தனியா இருந்தேன். ஏனென்றால் அம்மா அவர்களை கவனித்துக் கொண்டு நல்லா சிரிச்சு பேசிக் கொண்டிருந்தார். நான் அவளிடம் போய், என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, ஆமாட்டா, எல்லாரும் திரும்பவும் வந்துட்டாங்களாதான் என்று கூற, இனிமே நான்லாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்ல, நான் திரும்பவும் தனிமைய உணர்றேன் என்று வருத்தமா கூற, அப்படிலா இல்ல, எல்லாம் சரியாகிடும், நீ வருத்தப்படாம எங்க கூட வந்து சாப்பிடு என்று சொல்லிவிட்டு போக, எங்க அம்மா யாரும் இல்லனாதா என் கூட பேசுவா போல.
என்று சோகமா போக, அவள் அவர்களுடன் சிரித்து பேசி 2 நாள்ல நடந்தது எல்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மாவும் அதை கேட்டு கொண்டிருக்க, என் மூஞ்சி பார்த்து சிரிக்க சொல்லி ஆக்ஷன் காமிச்சாள். எனக்கு அவங்க சொல்றத கேட்க இஷ்டம் இல்லாம அங்கு இருந்து என் ரூமுக்கு சென்றேன். இரவு நேரமும் வர எல்லாரையும் அம்மா சாப்பிட கூப்பிட, என்னையும் கூப்பிட்டா நான் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லி நான் லேட்டா தான் போனேன். அப்பா, ஏண்டா கூப்பிடும் போதே வந்து சாப்பிட வேண்டியது தானா? நான், எனக்கு தலைவலி, அதனால படுத்துக் கொண்டிருந்தேன். அப்பா, சரி போய் சாப்பிடு என்று கூற, நான் சாப்பிட்டு கொண்டிருக்க அங்கு அம்மா பாத்திரம் தேய்க்க, நான் சாப்பிட்டு அவளுக்கு போய் உதவி பண்ணேன். அவள், வேண்டாம்டா, உனக்கு தலைவலின்னு சொன்னால தலைவலி வச்சுன்னு எனக்கு உதவி பண்ற என்று கூற, நான் அதெல்லாம் கேட்காம அவளுக்கு கிச்சன்ல உதவி பண்ணேன். பின் எல்லாரும் தூங்க சென்றனர். நடு இரவில் நான் தூங்காம பால்கனில நின்னு காத்து வாங்கி கொண்டிருந்தேன். அப்ப அம்மா வந்தாங்க. அம்மா, என்னடா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எதுவும் பேசாமல் அமைதி காக்க, அம்மா, ஓ சார் கோவமா இருக்காரு போல, சரி நான் அப்ப போகட்டா? நான், நீங்க என்ன பண்றீங்க தூங்காம? அம்மா, உனக்கு தலைவலின்னு சொன்னல, அதான் இப்ப எப்படி இருக்க, தூங்கிட்டியா? தலைவலி சரி ஆயிடுச்சான்னு பார்க்க ரூம் வந்தேன். நீ அங்க இல்ல, அதான் இங்க இருக்கியான்னு பார்க்க வந்தேன். நான், எனக்கு தலைவலின்னு சொல்லி 4 மணி நேரம் அப்புறம் நலம் விசாரிக்க வந்திருக்க பாரு. சூப்பர்மா நீ. உன்ன மாதிரி அக்கறையா இருக்கிற அம்மாதான் எல்லாருக்கும் வேணும். அம்மா, டேய் சும்மா எல்லாத்துக்கும் குறை சொல்லாத. நான் கேட்டதே தப்பு. நான் கிளம்புறேன். நான், போகாதிருமா. அம்மா, நீதான் கோவப்படுறியே. நான், டென்ஷன்ல ஏதோ சொல்லிட்டேன் சாரி. அம்மா, சும்மா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சிடுசிடுன்னு இருக்காத. அப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. நான், பேசலனா போகுது. அம்மா, தலைவலி இப்ப எப்படி இருக்கு? நான், அப்படியேதான் இருக்கு. அம்மா, சும்மா எதுனா போட்டு யோசிச்சுன்னு இருக்குன்னு தலையில விளையாட்டா தட்டினா. நான், உன்னாலதான் எனக்கு தலைவலி வருது. அம்மா, நான் என்னடா பண்ணேன்? நான், போன 2 நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பட் திரும்பவும் அது கிடைக்கவே கிடைக்காது போல. நீ அவங்க கூட தான் அதிக நேரம் இருக்க. அவங்க வந்தாலே என்ன மறந்து போற. அம்மா, டேய் கண்ணா, அப்படிலாம் இல்லடா. மன்னிச்சிரு, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரிவா, நேத்து மாதிரி விளையாடலாம், ஓகேவா உனக்கு? நான் சந்தோஷத்துல கத்தினேன். பின் இருவரும் விளையாடினோம். நான் விளையாட்டுல நேத்து மாதிரி அம்மாக்கு பாவம்லா பார்க்காம இந்த டைம் தீவிரமா விளையாடினேன். என்னோட மொத்த கோவம், ஆதங்கம், வருத்தம் எல்லாம் இந்த விளையாட்டுல போட்டு இனி அப்படி நான் இருக்கக்கூடாதுன்னு அவகிட்ட சத்தியம் பண்ணேன். கொஞ்ச நாள் போக எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வர நான் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனதால ரொம்ப வருத்தப்பட, பாஸ் ஆனா வேலையில போய் ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் முடியல. இத நான் அவகிட்ட சொல்ல எனக்கு ஆறுதல் கூறினாள். எக்ஸாம் திரும்ப எழுத 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் நான் வீட்ல தான் இருக்கணும்னு வருத்தம் இருந்தாலும், அம்மா இருக்கிறதால அந்த வருத்தமும் இல்லாம போக அவளுக்கு வீட்டு வேலைக்கெல்லாம் உதவி பண்ணி அப்படியே விளையாடி கொண்டும் அவ கூட ஷாப்பிங்லா போய் படம் பார்த்து பீச் போய் நல்லா ஊர் சுத்தி வந்தோம். அவ முகத்துல இப்படி ஒரு மகிழ்ச்சிய நான் பார்த்தது இல்ல. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அப்படியே எனக்கு கவிதையில ஆர்வம் இருக்கிறதால அந்த 6 மாசம் கேப்ல நான் நியூஸ் பேப்பருக்கு எழுதி போட அது மூலமா காசு வந்தது. என் கவிதை நியூஸ் மாதிரில முதல் டைம் வந்தத அவகிட்ட காமிக்க அவ ரொம்ப சந்தோஷப்பட்டாள். இப்படியே என் வாழ்க்கை எந்த ஒரு வருத்தமும் சோகமும் இல்லாம சந்தோஷமா போச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.